96,300 plus units sold ஆயிருக்கு. நம்பர் 2 in sales in 2020. கியாவோட ஃபர்ஸ்ட் கார் இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகும்போது ஒரு ஃபீச்சர் லோடடாக சூப்பராக வந்து மார்க்கெட்டை கவர் பண்ணணும்னு கொண்டு வந்த வண்டி தான் கியா செல்டோஸ். ஆட்டோ கார் அவார்ட் ஃபார் த மிட் எஸ்யூவி ஃபார் தி இயர் 2020 அண்ட் கார் ஆஃப் தி இயர் வாங்கியிருக்கு கியா செல்டோஸ். Hi guys, this is Suresh from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. One of the proud moment பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் எங்கள் அகாடமியில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு கியா செல்டோஸ் ஓன் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்ட் வச்சு அவர்கிட்ட அந்த காரை பாரோ பண்ணி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அண்ட் 0 to 100 எப்படி வந்து கார் இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க ரைட்டாகவே இன்ஜின்குள்ளே போயிடலாம். ஸோ HCK ப்ளஸில் வந்து DOHC 16V தட் இஸ் ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் 1.5 1497 cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சவுண்ட் ப்ரூஃபிங் இல்லை. இது பெட்ரோல் BS6 வேரியண்ட்ன்றதுனால அவ்வளோ சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணல. மேபி ரேஸ் பண்ணும்போது லிட்டில் சவுண்ட் மட்டும் இருக்குது. ஸோ நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். இதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 113 bhp at 6300 RPM, நியூட்டன் மீட்டர்ஸ் 144 டார்க் at 4500 RPM ஜென்ரேட் பண்ணுது. ஒரு டீசெண்டான பவர்ஃபுல் இன்ஜின்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்டு பார்த்தீங்கன்னா GT லைன் வந்து மாட் பண்ணதுனால இது வந்து ஹனிகாம் ஸ்டைல்லையும் வண்டியில் GT லைனில் வர எல்லா லைன்ஸும் வந்து போட்டிருக்காரு. ஓகே, ஸோ வர DRL பார்த்தீங்கன்னா LED DRLs, ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஃபாக் லேம்ப்ஸுமே வந்து ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்ஸ். ஓகே, OVRMல வந்து இண்டிகேஷன் இருக்குது. ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர் இருக்குது. கீழே சென்ட்ரின்றதுனால இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆகிடுது. ஓகே, லாக்கில் இருக்கும்போது கூட கீழே சென்ட்ரின்றதுனால வெரி நைஸ் ஃபீச்சர். ஸோ அதே மாதிரி 16 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட GT லைன் டாப் அண்ட் வேரியண்ட்டில் தான் வந்து 17 inch அலாய் கொடுத்துருக்காங்க. அதையுமே என் ஸ்டூடெண்ட் மாற்றணுன்னு இருக்காரு. 16 inch அலாயுமே வந்து சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா வியூவே செம்மையாக இருக்குது. ஓகே, ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது. என் ஸ்டூடெண்ட் வந்து மாட் பண்ணதுனால GT லைன் போட்டிருக்காரு. ஒரு காஸ்ட்லியான லெதர் சீட்ஸ் போனதுனால கோயாஸ்க்கு வந்து ஒரு கிரெடிட்ஸ் அண்ட் இதில் வந்து ஹாலோஜன் டெயில் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஹோல்ட் பண்ணி திறந்து பார்த்துருவோம். 433 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஒரு நல்ல மேசிவான பூட் லிட்டர். அதே மாதிரி இது வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோன்னா ஒரு 1044 லிட்டர்ஸ் வரைக்குமே வந்து நம்மளால் பூட் ஸ்பேஸை வந்து என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செல்டாஸ் வந்து ஒரு 2 பேர் லாங் ட்ரிப் போகிறதா இருந்தால் கூட ஒரு சூப்பரான ஒரு லோடு ஏற்றிட்டு கூட நல்லா ஆஃப் ரோட் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ ARI கிளைம் பண்ணுற மைலேஜ்க்கு வந்துடுவோம். ARI கிளைம் பண்ணுற மைலேஜ் 16.5. பெட்ரோல் வேரியண்ட்டில் இது வந்து 50 லிட்டர்ஸ் வந்து டேங்க் ஃபுல் கெப்பாசிட்டி. அவங்க 16.5 கிளைம் பண்ணுறதுனால ஒரே ஒரு டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 825 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வரைக்கும் நீங்கள் போகலாம். என் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடியறதுனால ஒரு 15 வரைக்கும் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஒரு 700 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இன்னொரு தடவை டேங்க் ஃபுல் பண்ணியிருக்காரு. மேபி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்த பிறகு வேணால் மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வியூவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர் லோடட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பட்டன்ஸே வந்து ஏடாகூடமாக செம ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஓகே கேன்சல், வால்யூம், க்ரூஸ் கண்ட்ரோல், மெனு, அங்கே இருக்கிற மெனு வந்து இங்கேயே டாகிள் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ஸ் அசிஸ்ட் இருக்குது பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ்க்கு, என்ன மோடு. ஓகே, அண்ட் கால் எங்கேஜ் டிஸ்எங்கேஜ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஏர் பேக் வருது. ஹாரன் வந்து நல்லா ஸ்மூத்தான ஹாரன். ஸ்டார்ட் ஸ்டாப் அங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆன் பண்ணுவோம். இக்னிஷன் ஆன், engine on. Wow, system check. Low fuel, yes, low fuel தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. USB music, very nice. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, டோரோட செட்டிங்ஸ், லைட் செட்டிங்ஸ், கன்வீனியன்ஸ், சர்வீஸ் இன்டர்வல், ரிமைண்டர்ஸ், அதர் ஃபீச்சர்ஸ், ரீசெட், ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டோரில் வந்து ஆட்டோ லாக், ஆட்டோ அன்லாக் நம்மளே செட் பண்ணிக்கலாம். லைட்ஸ் வந்து ஒன் டச் டர்ன் ஆன் லைட்ஸ், ஹெட்லாம்ப் டிலே வந்து கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி கன்வீனியன்ஸ் வந்து வெல்கம் மிரர்,
வெல்கம் மிரரில் வந்து ஆன் டோர் அன்லாக் வச்சுக்கலாமா, ஆன் டிரைவர் அப்ரோச்சில் வந்து வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷனும் வந்து நம்மளே செட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலி கஸ்டமைசபிள் ஃபீச்சர்ஸ் தான் சொல்லலாம். சர்வீஸ் இன்டர்வலும் வந்து எவ்வளோ சர்வீஸ்க்கு எத்தனை கிலோமீட்டருக்கு எப்போ சர்வீஸ் பண்ணணுன்ற மாதிரி இன்டர்வல் கூட நம்மளே செட் பண்ணிக்கலாம். அதர் ஃபீச்சர்ஸில் ஃபியூல் எக்கனாமி, டெம்பரேச்சர் யூனிட், ஸோ இதெல்லாம் வந்து ரீட் பண்ணுற மாதிரி கூட இருக்குது. ஓகே, பார்த்தாலே தெரியும் இந்த கலரே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ ஆப்போசிட் லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி ரெயின்போ அளவுக்கு மிக்ஸ்டு கலர்ஸில் வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. glossy feel and look and touch இருக்கு. வெரி நைஸ். ஸோ 8-inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் சப்போர்ட் இருக்குது. இப்போ வர எல்லா இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்லேயே வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஆட்டோ கிளைமேட் ஏசி கிடையாது. ஸோ மேனுவல் பட்டன்ஸ் வச்சு நம்ம 1 2 3 4ன்ற மாதிரி இருக்குது HDK ப்ளஸில். ஸோ இங்கே கூட வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ். அண்ட் கொஞ்சம் வயர்லெஸ் சார்ஜர் கிடையாது, அதனால் நம்ம மேனுவலாக வந்து கனெக்ட் பண்ணி தான் வந்து சார்ஜ் பண்ணணும். ஓகே, இதுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்லலாம் வந்து வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. ஸோ இங்கே வந்து OBRM அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, மோரோவர் ஆட்டோ லாக் அண்ட் அன்லாக் வந்து இங்கேயே வந்து செட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ விண்டோ அப் அண்ட் டவுன் வந்து ஆட்டோ விண்டோ அப் அண்ட் டவுன் தான். வியூவர்ஸ், என்னோட ஹைட்டு தெரியும்னா 5'11" இருக்கேன். ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா சீட்டை பின்னாடி தள்ளி இப்போ வந்து நான் நல்லா உட்காந்துருக்கேன். ஒண்டர்ஃபுல், செம லக்ஸுரியஸ் அண்ட் கம்ஃபர்ட்டாக இருக்குது பின்னாடி உட்காரத்துக்கு. ஹெட் ரூமே வந்து சூப்பராக இருக்குது, லெக் ரூமே வந்து சூப்பராக இருக்குது சீரியஸ்லி. அண்ட் ஏசி வெண்ட் ரியரும் கொடுத்துருக்காங்க, USB சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு 5 மெம்பர் ஃபேமிலி கூட வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக உட்காரலாம். ஓகே, ஸோ வெரி நைஸ் அண்ட் ஸ்பேஷியஸ் அண்ட் கம்ஃபர்ட். ஸோ ஹேண்ட் ரெஸ்ட்டுமே வந்து ஓரளவுக்கு என்னால் வச்சுக்க முடியுது பின்னாடி. ஓகே, செமையாக இருக்குங்க, லக்ஸுரியஸ் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ டிரைவிங் கம்ஃபர்ட்டுமே வந்து செமையாக இருக்குது. ஓகே, ஸோ எஸ்யூவியில் வந்து ஃப்ரண்ட் லுக் வந்து சூப்பராக இருக்குது. என்னால் வந்து நல்லா அந்த பானட்டை வந்து சென்ஸ் பண்ண முடியுது. ஃப்ரண்ட் பம்பர் ஜட்ஜ்மெண்ட் நல்லா இருக்குது. பியூர்லி ஒரு டிரைவிங் டீச்சர்ன்றதுனால டிரைவிங் ஆஸ்பெக்டில் வந்து நல்லா இருக்குது. ஒரு டிரைவிங் டைனாமிக்ஸ் இருக்குது, ஒரு ஷேக் இல்லை அவ்வளோவா. ஓகே, வெரி நைஸ் ஃபீச்சர் அண்ட் குட் ஃபீல் ஆஃப் டிரைவிங் இருக்குது. நம்ம அப்படியே ஒரு யூடியூப் அடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு 0 to 100 வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிடலாம், அது எவ்வளோ செகண்ட்ஸில் போகுது அப்படின்ற மாதிரி. அவுட்டர் ரிங் ரோட்டில் தான் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், சிட்டிக்குள்ளே பண்ணலை. நல்லா ரெவ் பண்ணியிருக்கேன். 60 கிலோமீட்டர் ரீச் ஆயாச்சு, 3rd கியர் போட்டாச்சு. ஓகே, நைஸ். 80 கிலோமீட்டர் ஸ்பீட் போகுது. ஓகே, இன்ஜின் வந்து 4th போட்டாச்சு. பெட்ரோல் இன்ஜின் 100 ரீச் ஆயாச்சு. 100 4th இன்னும் நல்லா கொஞ்சம் ஸ்பீட் பிக் பண்ணுறேன். 5th போட்டாச்சு. 120. ஸோ அந்த செட்டிங்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். 120ல் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும், ஸ்லோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. 5th நல்லா ஒரு 4000 RPM ஏற்றிருக்கேன். 6th கியர் டாப் கியர் போட்டிருக்கேன், நல்லா மெதிக்கிறேன். 140 போகுது. ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். நல்லா இருக்குது. ஒரு 140ல் 2 கை விட்டால் கூட வந்து சூப்பராக இருக்குது ஒரு ஃப்ளோ. ஓகே, நல்லா இருக்குது. 140ல் கொஞ்சம் கட் அடிச்சு லேன் மாறி இருக்கேன். ஓகே, எஸ்யூவினா வண்டர்ஃபுல் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. 140ல் லைட்டாக கட் அடிச்சு நான் ஓவர்டேக் பண்ணும்போது கூட ஒரு நல்ல ஒரு டிரைவிங் ஃபீல் இருந்தது. உண்மையாக சொல்லியே இந்த ரிவ்யூ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 14.40 lakhs வருது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 16.3 கிளைம் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஃபீச்சர் லோடட் வெஹிக்கிள்னு சொல்லலாம். டிரைவிங் கம்ஃபர்ட் ஆஸ் எ டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து சர்டிஃபை பண்ணுறேன். டைனாமிக்ஸ் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு இந்த ஹைவேஸில் போகிறதுக்கு. ஓகே, ஸோ நல்லா இருக்குது வண்டி. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், luxurious comfort in that budget. Okay, so this is Suresh from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. Please do like, share, comment and subscribe this channel. Thank you so much for watching this video.